இதோட மட்டும் இல்ல, இந்த 12 வருஷத்துல நான் ஒட்டுமொத்த சம்பாதிச்சோட அளவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல இந்த வியாபாரத்துக்குள்ள சம்பாதிச்சிருக்கேன். அதோட மட்டும் இல்ல, ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, பெருமையான விஷயம் இந்த வியாபாரம் வரும்போது நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். நான் சென்னையில வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். வாடகை வீடு தான், சொந்த வீட்டுக்கு நாங்கள் தங்கல, வாடகை வீட்டு தான் இருந்தேன். பிசினஸ் எடுத்து இந்த வியாபாரம் மூலமா இன்னைக்கு சென்னையில மட்டும் 3 ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன். அதோட மதிப்பீடுக்கு 1.5 கோடி ரூபாய். அதோட மட்டும் இல்ல, இந்த வியாபாரம் மூலமா எத்தனை ஃபாரின் ட்ரிப்பும் பாருங்க. ஒரு மலேசியால ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 28 நாடுகள் சுத்திட்டு வந்திருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 3 ஃபாரின் ட்ரிப் இந்த நிறுவனம் என்ன ஃப்ரீயா காஸ்ட் கூட்டிட்டு போறாங்க. நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி எங்கன்னா மாற்றம் நடக்கணுமோ பாருங்க. அதோட மட்டும் இல்ல, ஃபாரின் ட்ரிப் மட்டும் கிடையாது. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்டா வியட்நாம் போயிட்டு வந்தேன், சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன், சிங்கப்பூர், மலேசியா போயிட்டு வந்தேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜூன் ட்ரிப் வந்து தாய்லாந்து இந்த புக்கட் கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து போயிட்டு 2 மாசம் கழிச்சு ஜப்பான் ட்ரிப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வெஸ்டீஜ்ல கொடுத்தது. இதே மாதிரி நான் வாங்கின முதல் கார், நான் வாங்கின 2வது கார். இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு என்னோட மாத வருமானம் 4.5 லட்சம் ரூபாய். ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், 2 கார் வாங்கியிருக்கேன், வருஷத்துக்கு 3 ட்ரிப்பு போயிருக்கேன். இப்போ நான் முதல்ல கேட்கும்போது என்ன சொன்னீங்க நீங்க? சோப்பு விற்க. இப்போ சொல்லுங்க, உங்க பிள்ளைய சோப்பு விற்காட்டுமா எங்களை வேலைக்கு அனுப்பலாமா? என்ன எல்லாம் வாயிலிருந்து வார்த்தையே வரல. புரியுதுங்களா? எதை விற்கிறோம் இல்லை, எப்படி பண்றோன்றதான் விஷயம். இதோட மட்டும் இல்ல, எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இப்போ நான் சோப்பு தான் வித்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கௌரவமா வித்துக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டயோ கையேந்தி நிக்கல, கையை கட்டி நிக்கல. நானே ராஜா, நானே மந்திரி. எப்படி இருக்கு வாழ்க்கை? இது என்னுடைய வாழ்க்கை மட்டும் மாற்றம் இல்லை. இங்க பாருங்க, இன்னைக்கு நார்மலா ஒரு 6வது படிச்சுக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. அவங்க பேர் கற்பகம் சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு 6வது படிச்சவங்க என்ன செய்வாங்க? பொதுவாக என்ன தெரியும் அவங்களுக்கு? எங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போதுல, கூலி வேலைக்கு ஏதோ ஒரு மாசம் 5-10 சம்பாதிக்கலாம். அவங்க அதெல்லாம் பெருசுப்படுத்தாம வீட்டில் இருந்தபடியே சொந்தமா மாவு அரைச்சு கொடுத்து ஒரு கணவருக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி நினைச்சாங்க. பட் அங்கேயும் பெரிய அளவுக்கு அவங்க வருமானம் கிடைக்கவில்லை. பட் வெஸ்டீஜ் வியாபாரத்தை எடுத்து இன்னைக்கு அவங்களோட மாதாந்திர வருமானம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு 2 கார்கள் அவங்க பொண்ணுக்கு ஒரு கார்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. காரணம் இந்த வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி நிறைய நபர்களை நான் காமிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இங்க ஒருத்தர் 2 பேர்ல நான் பல பேர்கள் காமிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கை இது மாத்தி கொடுத்துருக்கு. இன்னைக்கு நீங்க நான் வியாபாரம் பண்றதுக்கு 1000 வாட்டி யோசிப்போம். கரெக்டுங்களா? தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது தரித்திரமா இருக்கு, அதுவும் உருப்படாது, நம்மளையும் உருப்பட வைக்காது. பார்த்துக்குமா இல்லையா? நம்ம இந்த வியாபாரத்தை கொண்டு போய் சொல்லுவோம், இந்த வியாபாரத்தை நல்லது போய் சொல்லுவோம்னா நீ செய்ய நானும் செய்யணும், நம்ம கொலைப்படுவோம். ஆனா அந்த மாதிரி இருந்த காலகட்டம் போய் இவர் பாருங்களேன், இவர் பேர் மிஸ் RS ராஜன். இன்னைக்கு மாத சம்பளமா வெஸ்டீஜ் தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் BHL மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். எந்த கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம சொல்லுவோமா? ஏன்? கௌரவம். ஏதாவது தப்பா பேசிட்டாங்கன்னா கௌரவம் கொண்டு போய் சாக்காட தங்கிற கும்பல் தான் நம்ம அதிகமா இருக்கு. கரெக்டுங்களா? அவங்க கௌரவத்தை பத்தி யோசிக்காம பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு அவரோட மாதாந்திர வருமானம் 25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. சார் அந்த ஜாப் என்ன சார் ஆச்சுன்னா, அந்த கர்மத்தை அன்னைக்கே BRS கொடுத்து பண்றாரு. இப்போ நிம்மதியா வாழணுமா இல்ல பணம் வேணுமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. நிம்மதியா வாழ பணம் வேணும், ஆமா, ஆரோக்கியம் சேர்த்து வர வேணும். ஒரு கேள்வி கேட்டா 2 பதில். ஓகே, இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவருக்கு நிம்மதி வேணுமா பணம் வேணுமா கேட்டா மனுஷனுக்கு நிம்மதி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த விஷயத்தை புரிஞ்சதுனாலதான் இந்த வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி விட்டுருக்காரு. இன்னைக்கு அந்த மாதிரி வழக்கமா இருக்கு. இவருக்கு ஒருத்தர் வியாபாரம் கொடுத்துருப்பாருல்ல, அவர் தான் சித்தா சிங் சொல்லிட்டு இன்னைக்கு அவருடைய மாதாந்திர வருமானம் 1 கோடியா? அசால்ட்டா சொல்றாரு 1 கோடியா? மாதாந்திர வருமானம் 1 கோடி. இதே வியாபாரத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு. யாராவது உன் கூட பங்கணும் அங்காளி பங்காளி சொல்லி கொடுத்துருக்கானா? அவனுக்கு சொல்லி கொடுப்பானா? இன்னைக்கு உங்களுக்கு ரோல் மாடலா உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு எல்லாருமே இந்த மாதிரி விஷயம் கிடைக்குது நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒட்டுமொத்தமான விஷயம் நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட், உங்களை யாரு கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அவங்க கண்மூடித்தனமா கேளுங்க. எவ்வளவு நாளைக்கு சார்? 6 மாசம், 6 மந்த். இந்த 6 மந்த்ல இந்த வியாபாரம் மேல உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று உருவாகும்.
பண்ணனா வராது. இப்பதானே விதை போட்டுருக்க, தென்னை மரம் வேணும்னா தென்னையை விதைச்சாச்சு, அது எப்போ காய் கொடுக்கும்? வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கு சீக்கிரம் சொல்லிட்டு வெட்டி விட்டா வருமா? இல்லை நோன்னா கொடுக்குமா? ரொம்ப இருக்கணும். ஏன்னா இது வியாபாரம். அந்த மினிமம் இந்த 6 மாசம், மேக்சிமம் 3 வருஷம். நான் 1 இயர்லாம் சொல்ல மாட்டேன், 3 வருஷம். எத்தனை வருஷம்? இந்த வியாபாரத்துக்கு இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு 6 மாசம் பெருசா இருக்கு, இல்ல 3 வருஷம் பெருசா இருக்குன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, நீங்க தான் காரணம். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எத்தனை 6 மாசம் பார்த்திருப்பீங்க, எத்தனை 3 வருஷம் பார்த்திருப்பீங்க? வாழ்க்கை மாறிச்சா? மாறி இருக்கா? இங்க ஒரு 3 வருஷம் கொடுத்து, அந்த 3 வருஷம் கொடுத்துட்டு சும்மா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. சும்மா எல்லாம் உட்கார கூடாது. உதாரணமா 11 மணிக்கு ட்ரெயின். எத்தனை மணிக்கு? எப்ப போய் ட்ரெயின் பிடிப்பீங்க? ஏன்? நமக்காக காலம் நமக்காக வெயிட் பண்ணாது, காலமும் நமக்காக வெயிட் பண்ணாது. இன்னைக்கு ஒரு நாள் காலையில் எழுந்தோமா, இப்ப டைம் என்னாச்சு? 1 மணி ஆகுது, சோழி முடிஞ்சது 1/2 நாள். நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இங்க நிறைய ஏஜ் பர்சன் யூத் எல்லாம் வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், இனிமே தான் நீங்க சம்பாதிக்கணும். தான் அவங்க பேசிட்டு இருந்தோம். விளக்கு ஏத்துவோமா? விளக்கு ஏத்துவோமா? ஏத்தும் போது எப்படி எரியும்? அப்புறம் என்ன எரியும்? நார்மல் ஆயிடும். அமையும் போது திருப்பி பிரகாசமா எரியும். உட்கார்ந்து பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. எரியும் போது அமையும் போது திருப்பியும். இன்னைக்கு உங்க வேலையும் அதுதான். உங்க வேலை அதுதான். என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு வாழ்ந்து குடும்பத்தை ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. இனிமே வேலை எல்லாம் முடியல. இனிமே தான் வேலை ஸ்டார்ட் ஆகுது. இனிமே தான் வேலை ஸ்டார்ட் ஆகுது. பழைய மாதிரி திருப்பி ஃபேண்ட்டை மாட்டணும், தலைய மாதிரி ஷூவை மாட்டணும். இந்த வயசான கேட்டு போல 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 சட்டெல்லாம் புரிஞ்சுக்கா, நாங்கள் பொருளை கீச்சு விட்டுருவோம். எங்கள் பிஸ்னஸ் ரூல்ஸே தான். இனிமே தான் நீ சூப்பராக ட்ரெஸ் பண்ணணும். உன் பிள்ளையோ பேரனும் உன்னுடைய மருமக பார்த்தா கூட உங்கள் அப்பாவை பார்த்து கற்றுக்கியா, அந்த மனுஷன் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு அப்படியே நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம். ஐயா இனிமேல் மாற்றுவோமா? இல்லை மாற்றுறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது கதை கட்டுவாங்களா? இந்த வயசுல கதையை கட்டி என்ன பண்ண? ஐயா கதை அப்படியாச்சும் 10 பேர் நம்மளை பத்தி பேசட்டும் நல்லபடியா. அம்மா அதுக்காக நீ வாழலாமா? நீ உனக்காக நீ சுத்தபத்தமா நீட்டா வாழறது ஒருத்தவங்க கட்டுறான்னா யாருக்கு அறிவு இல்ல? சொல்றவனுக்கு அறிவு இல்ல. அறிவில்லாத பேச்சு நீ ஏன் கேட்கிற? உனக்கு அறிவு இருக்குல்ல? சொல்றது புரியுதா இல்லையா? தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் எங்க வியாபாரத்துல பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நம்ம இல்லாத போது நம்ம பேரை சொல்லணும். நம்ம சொல்லுவாங்களா பாருங்க இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க. எக்ஸாம்பிள், தாத்தாவோட பேர் எல்லாருக்கும் தெரியும், அவர் அப்பா பேரு ஏன் அவர் மேல இந்த குச்சாரு உங்க தாத்தா சொத்து சேர்க்கல. நீ என்ன சேர்த்து வச்சிருக்க? அதனாச்சும் அதிகம் இருக்கும்போது உன் பேரை சொல்ல மாட்டான். எங்க அப்பனை பத்தி பேசாத, எங்க ஆத்தா ஒண்ணுமே கொடுக்கல. உண்மையா பொய்யா? உண்மை. நீங்க அது ஒழுங்கா இருந்தா நான் ஏன் அப்படி இருக்கேன்? அது ஒழுங்கா இருந்தா நான் ஏன் அப்படி இருக்கேன்? காது கூட பேசுறாங்களா இல்லையா? இது லேட்டஸ்ட் கிடையாது, இது ஓல்டு ஸ்டைல். இப்போ நியூ ஸ்டைலு. வெளியே போங்க, ஐயோக்கிய ராஸ்கல், எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கிற, நீ எதுக்கு என் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க? நீங்க சொத்துக்கிட்டு இல்லைன்னா நீயே தோண்டி நீயே புதைச்சது போய் படுத்து, நாமளே போய் படுத்து. அதுதான் உனக்கு மரியாதை. சொத்துக்கிட்டு இல்லை அப்படின்னா நீயே போய் படுத்துரு. இல்ல சொத்து இல்லைன்னா பெஸ்டிஷியம். இதெல்லாம் சம்பாதிக்க அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வியாபாரத்துல நீ சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, இந்த சம்பாதிச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட இன்கம் மாசம் 4 லட்சம் ரூபாய். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா மோகன் இன்கம் ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கும். எனக்கும் வயசாகும். இறப்பு பிறப்புன்றது எல்லாருக்கும் இருக்கிறத பிறப்புங்களா? இப்போ நான் இல்லை, இந்த பணம் என் பிள்ளைக்கு போகும், நாளைக்கு அது பேர பேத்திக்கு போகும். அப்போ என்னோட போட்டோ சின்னதா மாட்டுவாங்களா? உன் போட்டோ ஏன் மாட்டணும்? வெளியே கூட மாட்ட மாட்டேன். என்ன செஞ்ச? ஐயா என்ன செஞ்ச? என் உயிரை தான் வாங்கினேன், மெடிக்கல் செலவு. புரியுதா இல்லையா? இந்த வியாபாரத்தியா டெய்லி ஒரு 2 மணி நேரம் எழுந்து வெளியே சுத்துங்க, அதுல பாதி வியாதி போயிடும். பல குடும்பத்தை போய் பாரு, அவனை விட நம்ம நல்லா இருக்க, அதுல மீதி வியாதி சரியாயிடும். மீதி 50% வெஸ்டீஜ் பண்ணும், வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் ரியாலிட்டி உலகம். இந்த உலகத்துல நான் சொல்றது எல்லாம் கேட்டாச்சா? ஒரு படிக்கட்டு கீழே இறங்கி கீழே ஆகும்.
இங்கே வேலை இருக்கு, இங்கே போகணும், அவன் 1000 சொல்லுவான், வீட்டில் போனால் அவன் தீட்டுவா, இவன் தீட்டுவா. உண்மையாக்கா இது யதார்த்தமான விஷயம். நான் சொல்கிற விஷயத்த 6 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 3 வருஷம் நீ ஜெயிக்கிறியோ ஜெயிக்கலையோ இதில் இரு. ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக மாறலன்னா நான் பதில் சொல்கிறேன். அது வரைக்கும் உன்னை என்ன பண்ணுவாங்க? கிள்ளுவாங்க, கிண்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு நீ பணியை வழிஞ்சிட்டனா, இப்போ உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். யாரோ வந்து தப்பா பேசுறாங்க வச்சுக்கலாமே, நீ என்ன பண்ற? ஐயோ தப்பா பேசிட்டாங்க, வீட்டில் உட்காந்துட்ட. இப்போ வீட்டில் உட்காந்துட்டனா அவன் சொல்றது உறுதியாயிடுச்சு. பாத்தியா, நான் கண்டுபிடிச்சா உட்காந்துச்சு பாத்தியா. இப்போ நீ திரும்ப திரும்ப வெளியே வந்தனா அவன் வாயை முடிட்டு அடுத்த ஆளை பார்த்து போயிடுவான், நீ வேற லெவலில் போயிடுவான். இதுதான் நான் சொல்ற விஷயம். உனக்குனா என்ன பண்ணணும்? இருக்கிற டாப் கிளாஸ்ல ஷர்ட் எடுக்கணும், டாப் கிளாஸ்ல பேண்ட் எடுக்கணும், ஷூ போட்டு இந்த காவி வெட்டில முடிஞ்சு போச்சு. ஓகே, இனிமே தான் வாழணும். ஏன்னா தப்பா எதாவது சொல்றேன்னா தட்ஸ் a லைஃப் ஸ்டைல். நான் சொல்ற மாதிரி இனி காலங்களை ஒன்று நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். உங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் உன்னுடைய சக தோழை கூட பார்த்து உன்னை பார்த்து மிரண்டு போகணும். உன்னை பார்த்தா வயசாகுமே தெரியல, உன்னை பார்த்தா தாத்தாவுக்கு மாதிரி தெரியுது. அது நான் என்ன பண்ண முடியும்? பட் லைஃப் ஸ்டைல் அடுத்த பிஸ்னஸ். அதுதான் நான் எல்லாரும் கொடுக்குற விஷயம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாமே வந்ததுக்கு. இந்த மீட்டிங் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது